சற்றுமுன் வெளியான தகவல். அரசு தரும் ரூபாய் 4000 உதவித்தொகை. முதலில் இந்த சான்றிதழை வாங்குங்கள். அது என்ன சான்றிதழ் என்று இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதாவது வேலையில்லா சான்றிதழ் என்பது ஒருவர் வேலையில் இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் ஆவணமாகும். இந்த சான்றிதழை பயன்படுத்தி மாதம் ரூபாய் 4000 வரை உதவித்தொகை பெறலாம். மேலும் இதை தமிழ்நாடு இ-சேவை இணையதளம் மூலம் ஆன்லைனிலேயே எளிதாக விண்ணப்பித்து பெற முடியும். இதில் உதவித்தொகைகளை பெற சில முக்கிய ஆவணங்கள் இருக்கின்றன. அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது படிப்பை முடித்துவிட்டு வேலை தேடி வரும் இளைஞர்களுக்கு அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் உதவித்தொகைகள் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. குறிப்பாக வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து பல ஆண்டுகளாக வேலைக்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கு அரசால் வழங்கப்படும் உதவித்தொகைகளை பெற இதற்கு சில முக்கிய ஆவணங்கள் அவசியமாக வேண்டும். அவற்றில் முக்கியமான ஒன்றுதான் வேலையில்லா சான்றிதழ். மாதம் ரூபாய் 4000 கிடைக்கும் இந்த சான்றிதழ் பொறுத்தவரை விண்ணப்பதாரர் தற்போது எந்த ஒரு அரசு அல்லது தனியார் நிறுவனத்திலும் பணியில் இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் அதிகாரப்பூர்வ ஆவணமாகும். அரசு வேலைவாய்ப்பு தொடர்பான திட்டங்கள், கல்வி உதவித்தொகைகள் மற்றும் வேலையில்லா இளைஞர்களுக்கான சிறப்பு சலுகைகளை பெற இந்த ஆவணம் முக்கிய பங்கு வகிக்கிறது. குறிப்பாக தகுதியான நபர்கள் மாதம் ரூபாய் 4000 வரை பெறக்கூடிய இதற்கு சில உதவி திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது இந்த சான்றிதழ் கட்டாயமாக கேட்கப்படுகிறார்கள். சரி, வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். அது எப்படி என்று இங்கே பார்ப்போம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. முன்னதாக இந்த சான்றிதழை பெற தாலுகா அலுவலகம் அல்லது இ-சேவை மையங்களுக்கு நேரில் சென்று விண்ணப்பிக்க வேண்டிய நிலை இருந்தது. ஆனால் தற்போது தமிழ்நாடு அரசின் டிஜிட்டல் சேவைகள் மூலம் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியும். இதனால் பொதுமக்களின் நேரமும் செலவும் பெருமளவில் மிச்சமாகிறது. சரி, எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் என்று இங்கே பார்ப்போம். வேலையில்லா சான்றிதழுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் முதலில் தமிழ்நாடு அரசின் இ-சேவை இணையதளத்தில் தங்களது கணக்கை உருவாக்க வேண்டும். ஏற்கனவே கணக்கு வைத்திருப்பவர்கள் நேரடியாக உள்நுழையலாம். அதன் பின்னர் வருவாய்த்துறை சேவைகள், அதாவது பிரிவுக்கு சென்று அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிபிகேட் என்ற சேவையை தேர்வு செய்து விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். விண்ணப்பத்தில் பெயர், முகவரி, ஆதார் எண், குடும்ப விவரங்கள், கல்வி தகுதி உள்ளிட்ட தகவல்கள் சரியாக பதிவிட வேண்டும். இதனுடன் ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, முகவரி சான்று, கல்வி சான்றிதழ் மற்றும் புகைப்படம் போன்ற ஆவணங்களில் நகல்களையும் பதிவேற்றம் செய்ய வேண்டும். இது மிகவும் அவசியம்தான். அனைத்து தகவலையும் சரிபார்த்த பிறகு விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். நீங்கள் இதை ஒரு முறை செக் பண்ணிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க இந்த டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க விண்ணப்பிங்க. அதே சமயம் அரசின் நலத்திட்ட பயன்கள் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். அதை பத்தி இங்க பார்ப்போம். அதாவது விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டதும் ஒரு விண்ணப்ப எண் வழங்கப்படும். அந்த எண்ணை பயன்படுத்தி விண்ணப்பத்தின் தற்போதைய நிலையை ஆன்லைனில் அறிந்து கொள்ளலாம். அதே சமயம் அதிகாரிகள் ஆவணங்களை சரிபார்த்து ஒப்புதல் அளித்த பிறகுதான் வேலையில்லா சான்றிதழ் வழங்கப்படும். இதனால் வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கும் இளைஞர்கள் அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை முழுமையாகவே பயன்படுத்திக் கொள்ள இந்த சான்றிதழ் மிகவும் அவசியமானதாகும் என்று சொல்லப்படுகிறார்கள். ஆகையால் இதற்கு குறிப்பாக மாதம் ரூபாய் 4000 வரை வழங்கப்படும் உதவி தொகைகளை பெற விரும்புவோர்
இந்த ஆவணத்தை உடனடியாக பெற்றுக்கொள்வது நல்லது. ஆன்லைனில் வசதி இருப்பதால் எந்த சிரமமும் இல்லாமல் ஒரு சில நிமிடங்களில் விண்ணப்ப செயல்முறையை முடிக்க முடியும். இது மிகவும் சுலபம்தான். எனவே வேலை தேடி வரும் இளைஞர்கள் மற்றும் பட்டதாரிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வேலையில்லா சான்றிதழுக்கு விண்ணப்பித்து அரசின் நலத்திட்ட பயன்களை பெற்று கொள்ளலாம். நீங்க இதை தவற விடாம நீங்க இதை அப்ளை பண்ணி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் ரூபாய் 4000 உங்க வங்கி கணக்கில் செலுத்தப்படும். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயம் தமிழக அரசியலில் சட்டமன்ற தேர்தலுக்கு பிந்தைய காலம் புதிய உத்திகோடு சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக வட மாநிலங்களில் தங்களது வாக்கு வங்கியை பலப்படுத்த தமிழக வெற்றிக் கழகம் அடுத்து வரும் அதிரடி நடவடிக்கைகள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. வட மாநிலங்களில் வன்னியர் சமுதாய மக்களின் வாக்குகளை தன்வசம் ஈர்க்க தாவேகா தலைமை தற்போது ஒரு புதிய உத்திகை கையாண்டு வருகிறது. இந்த உத்தி ஆபரேஷன் நார்த் என்று அழைக்கப்படுகிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் கணிசமான தொகுதிகளை கைப்பற்றி தன் பலத்தை நிரூபித்தது. இருப்பினும் வட மாநிலங்களில் கட்சி சந்தித்த தோல்வி தாவேகா தலைமைக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குறிப்பாக வன்னியர் சமுதாய மக்கள் வடர்த்தியாக வாழும் அரியலூர், விழுப்புரம் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் தாவேகாவால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை. கடலூர், தர்மபுரி, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் தலா ஒரு இடத்தை மட்டுமே தாவேகாவால் பிடிக்க முடிந்தது. அதே நேரத்தில் பாமக அதிமுக கூட்டணி இந்த மாவட்டங்களில் 32 இடங்களை கைப்பற்றி தங்களது கோட்டையை தக்க வைத்து கொண்டது. இந்த தோல்வி குறித்து தாவேகா நிர்வாகிகள் சிலர் கூறுகையில், கடந்த தேர்தலில் அம்பேத்கர் அவர்களை தத்துவ தலைவராக முன்னிறுத்தி பட்டியல் இன மக்களின் வாக்குகளை மட்டுமே குறிவைத்து கட்சி செயல்பட்டதுதான் இந்த விளைவுக்கு காரணம் என்று வெளிப்படையாக ஒப்புக்கொள்கின்றன. இந்த சுயமரியாதை தாவேகாவுக்கு புதிய பாதையை வகுத்து கொண்டுள்ளது. இதனால் தேர்தலுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாவேகாவுக்கு இணக்கமான போக்கை கடைபிடித்து வருகிறது. இதன் காரணமாக வரும் காலங்களில் வட மாநிலங்களில் வன்னியர் சமுதாய வாக்குகளை பெறுவதில் தாவேகாவுக்கு பெரும் சவால் எழலாம் என தெரிகிறது. இதனை முறியடிக்கவே தாவேகா தலைமை ஆபரேஷன் நார்த் என்ற புதிய திட்டத்தை கையில் எடுத்துள்ளது. இந்த திட்டத்தின் முதல் கட்டமாக கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஆனந்த் கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களின் பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவரது முக்கிய பணியே வட மாநிலங்களில் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களை அடையாளம் கண்டு அவர்களை தாவேகாவில் இணைப்பதுதான் என்று கூறப்படுகிறது. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆகவே தாவேகாவின் இந்த ஆபரேஷன் நார்த் பாமகவின் கோட்டையை தகர்க்குமா அல்லது வட மாவட்ட அரசியல் களம் வேறு திருப்பத்தை காணுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க.